ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இந்த விலாக் பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டம் துறவு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒசூரில் தான் இருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடத்துக்கு மீட் பண்ண போகிறோம். அது எங்கே அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உடுப்பி ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். உடுப்பி அப்படின்னாவே மோஸ்ட்லி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பெங்களூர், ஒசூர்லேருந்து பெங்களூருக்கு கிளம்பி வந்திருக்கோம். எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் விலாகில் சொல்கிறேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த உடுப்பி ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். தமிழ்நாட்டுக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. பிசிபெல்லாபாத்துமே காரமாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கலந்து இருந்துச்சு. அண்ட் என் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட குழந்தை தான். அவங்க ஃபேமிலி அண்ட் எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த இடத்துக்கு போக போகிறோம். ரொம்ப நாட்டியாக இருந்தால் நம்ம யுவா குட்டிக்கு ஃபஸ்ட்டு அவள் கூட செட் ஆகலை. அதுக்கப்புறம் போக போக நல்லா செட் ஆகிட்டான். அண்ட் ஃபைனலி நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்னருகட்டா பயாலஜிக்கல் பார்க், அதாவது ஜூக்கு தான் வந்திருக்கோம். நம்ம யுகா குட்டி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜூக்கு போகணுன்ட்டு அப்படி ரொம்ப ஆசையாக கேட்டிருந்தான். சரி, ஓகே, இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அப்படியே ஜூக்கு கிளம்பி வந்தாச்சு. ஜூக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஸ்டார்டிங்லேயே பார்த்தது பார்த்திங்கன்னா ஜீப்ரா தான் பார்த்துருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டே தவிர மற்றபடி எல்லா அனிமல்ஸுமே சூப்பராக பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீப்ரா தான் பார்த்துட்ருக்கோம். யுகா குட்டி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். என்னடா இது வரைக்கும் ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்தது எல்லாமே நேரில் பார்க்குறோமே அப்படின்ட்டு. செகண்டாக பார்த்திங்கன்னா ஜிராஃப் தான் பார்க்க வந்திருந்தோம். ஆக்சுவலி இந்த ஜிராஃப் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஸ்டாச்சு மாதிரி கொஞ்சம் கூட ஆடலை, அசையலை, எதுவுமே பண்ணல. அப்படியே நின்றுட்டு இருந்தது. ஒரு சில டைம் டவுட்டே வந்துருந்துச்சு, இது உண்மையாகவே ஸ்டாச்சுவா இல்லை ஒரிஜினலா அப்படின்ட்டு டவுட் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது மூவ் ஆச்சு. தாங்க இங்க பாரு, என்ன இருக்காங்க, என்ன இருக்கு? ஜிராஃபா என்ன பண்ணுது? இதுவே இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோம். இதுக்கப்புறம் டைகரு, லயனு அதெல்லாம் கிட்ட பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நினச்சோம். பட் லக்கிலி இது 2 மட்டும் தான் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தோம். மற்ற எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப கிட்ட பார்த்தோம். டைகர், லயன் எல்லாம் லக்கிலி நாங்கள் போன டைமில் அது கிட்ட வந்துச்சு. அதனால சூப்பராக வியூ கிடைச்சிது. என்ன பார்த்தீங்க? இங்க பாரு, எலிஃபென்ட் எப்படி இருக்கு, எப்படி கத்தும். அனிமல்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஆனால் இந்த குட்டீஸ் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுக்கல. அப்படி துடுன்னு விளையாடிட்டே இருந்தாங்க. ஜூ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock தான் வெளியே வந்தோம். அப்படியே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. லக்கிலி ஈவினிங் மீல்ஸ் இருந்தது. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நைட் ஷோ படத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இப்போ சினிமாவுக்கு தான் போயிட்டுருக்கோம்.
என்ன மூவி அப்படின்னா அமரன் மூவிக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் என்னோடய ஃபேவரட்டான சிவகார்த்திகேயனோட மூவி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இன்னும் நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து அழுந்துருவீங்க அந்த கடைசி ஒரு 5 மினிட்ஸ்லாம். அண்ட் மூவி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாய் பாய் எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ரியலி வந்து நான் இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.